ஆதியாகமம் அதிகாரம் 47. வசனம் 1. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுதோ கோசேன் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி. வசனம் 2. தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். வசனம் 3. பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழிலில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியனாகிய நாங்கள் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமின்றி. வசனம் 4. கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. உமது அடியனின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையினால் இத்தேசத்திலே தங்கு வந்தோம். உமது அடியனாகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். வசனம் 5. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் கர்த்தரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறவர்களே. வசனம் 6. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அத்தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரர்களையும் குடி ஏறும்படி செய்ய அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடுகளையும் விசாரிக்கிறதற்கு தலைவனாக வைக்கலாம் என்றான். வசனம் 7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபோ பார்வோனை ஆசீர்வதித்தான். வசனம் 8. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று கேட்டான். வசனம் 9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னான். அதன் 10. பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். வசனம் 11. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமாஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். வசனம் 12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்திற்காக ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். வசனம் 13. யோசேப்பு மிகவும் கொடிதாயிருந்த தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற்று போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. வசனம் 14. யோசேப்பு எகிப்து தேசத்தில் உள்ள கானான் தேசத்தில் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டு வரவர்களிடத்திலே வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். வசனம் 15. எகிப்து தேசத்திலே கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்து போனது. எகிப்தியர்கள் எல்லோரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமா என்றார்கள். வசனம் 16. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற்று போனாலும் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். வசனம் 17. அவர்கள் தங்கள் ஆடு முதலானவைகளை யோசேப்பினிடத்திலே கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு வந்து வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றையும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். வசனம் 18. அந்த வருஷம் முடிந்த பின்பு மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணம் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. வசனம் 19. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு அதீனமாய் இருப்போம்.
நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதையை தானியத்தையும் தரும் என்றார்கள். வசனம் 20. அப்படியே எகிப்து தங்களுக்கு பஞ்சம் மேல் இட்டபடியினால் அவர்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். அவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. வசனம் 21. மேலும் அவன் எகிப்து ஒரு எல்லை முதல் மற்றொரு எல்லை வரையும் உள்ள ஜனங்கள் அந்த பட்டணத்தில் குடி மாறி போக பண்ணினான். வசனம் 22. அசாரனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரிக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது இருந்தனாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவன் பண்ணியதனாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. வசனம் 23. பின்பு யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்திலே விதையுங்கள். வசனம் 24. விளைவில் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் 4 வயலுக்கு விதைகளாகவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும் என்றான். வசனம் 25. அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனையே காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவருடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமையாய் இருக்கிறோம் என்றார்கள். வசனம் 26. 1/5 பார்வோனுக்கு சேரும் வரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளை எகிப்திலே இந்த நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. வசனம் 27. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் உள்ள கோசான் நாட்டிலே குடி இருந்தார்கள். அங்கே நிலங்களை ஆட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். வசனம் 28. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 14 வருஷம் இருந்தான். யாக்கோபனுடைய ஆயுசு நாட்கள் 137 வருஷம். வசனம் 29. இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபமான போதோ அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடை கீழே வைத்து என் மேலே பட்சமும் உண்மையும் உள்ளமாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. வசனம் 30. நான் என் பிதாக்களுடனே படுத்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணினாயிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணும் என்றான். அதற்கு அவன், உமது சொற்படியே செய்வேன் என்றான். வசனம் 31. அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொண்டு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் காட்டிலும் தலைமைட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான்.